இங்கு வருகை தந்திருக்கும் எமது அருட்பணி தந்தை கிறிஸ்தோபர் அந்தோனிதாஸ் டெலிமா அவர்களுக்கும் தீர்ப்பு கூற வந்திருக்கும் நடுவர்களுக்கும் எம்மை மறை வாழ்வுக்குள் அழைத்தும் செல்லும் மறை ஆசிரியர்களுக்கும் என் அருமை பெற்றோர் பெரியோர்களுக்கும் என் போன்ற மாணவ மாணவிகளுக்கும் என் இனிய காலை வந்தனங்கள். என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றுமில்லை. தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலில் 13ஆம் அதிகாரத்தில் 1 தொடக்கம் 7 வரையான வசனங்களை உங்கள் முன்னிலையில் பேச வந்துள்ளேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே. ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறை வாக்குரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம் பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினை மகிழ்வுறாது, மாறாக உண்மை அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும்.